உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். அமெரிக்காவின் ஆட்டம் வங்கதேசத்தில் உச்சகட்டமாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வங்கதேசம் என்ற நாட்டில் இந்த திடீரென்று ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம், திடீரென்று ஏற்பட்ட இந்த மக்கள் புரட்சி, இளைஞர்கள் புரட்சி, இது எல்லாத்துக்கும் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா தான் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பியது, அமெரிக்கா தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா தெளிவான ஆதாரங்களும் இருக்குது. இதை ஷேக் ஹசீனா அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக எல்லாருமே நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பு அப்படின்ட்டு இப்போ செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்பாக இந்த செய்தி எல்லாரும் கேட்ட செய்தி தான். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அதுவும் யாரை நோக்கிய சதி என்றால் இந்தியாவை நோக்கிய சதி. ஏன் இந்தியாவை நோக்கிய சதின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவை சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படி நினைக்கக்கூடிய அமெரிக்கா, சைனா இது பின்னணியில் இருக்கிறாங்க. ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த மரண தண்டனை அப்படிங்கிறதும் அதன் பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இதோட பின்னணியை நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் மிக முக்கியமாக ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தார். ஆனால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்ததன் காரணமாக வங்கதேசத்துடைய இராணுவ தளபதி வக்காருஸமான் அவருடைய பாதுகாப்பின் பேரிலேயே, அவருடைய முயற்சியின் பேரிலேயே அவங்க இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க. நம்மளிடம் தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவும் அரவணைத்திருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு, அப்படி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எதுக்கு மரண தண்டனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஷேக் ஹசீனா அதுக்கப்புறம் அவங்களுடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த அசாதுன் சமான் கான் கமல் அப்படிங்கிற அவருக்கும் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பிரிவின் கீழே 5 சார்ஜஸ் அவங்க மேலே வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர்கள் வன்முறையை தூண்டினார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, டாக்கால கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்த ஒரு போராட்டத்தில் 6 போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த விஷயத்துக்கும் ஷேக் ஹசீனா தான் காரணம். ஷேக் ஹசீனா கீழே இருந்து அந்த உள்துறை அமைச்சர் தான் காரணம். இவங்க தான் இதை ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அவங்களுடைய அந்த உயிரிழப்புக்கு காரணமும் ஷேக் ஹசீனா தான், அந்த போராட்டம் வெடித்ததுக்கும் ஷேக் ஹசீனா தான் காரணம் சொல்லிட்டு அவங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த தண்டனை அப்படிங்கிறது இதற்கு ஃபர்ஸ்ட் ஷேக் ஹசீனாவுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட இந்திய பத்திரிகைகள், தீவி உள்ளிட்ட பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் கூட ஷேக் ஹசீனா எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணங்களும் நிறைய இருக்கின்றன. இதில் இப்போ ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது பயாஸ்ட் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். இது ஒருதலை பட்சமானது, அதே மாதிரி அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. 78 வயசு பெண் தலைவர் ஷேக் ஹசீனா, அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட உடனேயே 30 நாளில் இந்த தீர்ப்பு வந்த 30 நாளில் அவங்க சரணடையணும். அப்படி இல்லைன்னா அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுல என்ன பின்னணி இருக்கு? மிக குறிப்பாக பங்களாதேஷ் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை ஏன் செய்யுது, அமெரிக்கா இதை ஏன் அழுத்துது, இதன் பின்னணியில் சீனாவுடைய பங்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச வலயம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஷேக் ஹசீனாவை குற்றவாளியாக காமிச்சாச்சு. ஷேக் ஹசீனா ஒரு பெரிய ராட்சசி போல காமிச்சாச்சு. மனித உரிமைக்கு எதிரானவர் அப்படின்னு காமிச்சாச்சு. இப்போ இத்தனை குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்தியா அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறதே அப்படிங்கிறது தான்
பாகிஸ்தான்லாம் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பாகிஸ்தான்லாம் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. எந்த பாகிஸ்தான்னா ஒசாமா பின் லாடனுக்கு வந்து தஞ்சம் கொடுத்திருந்தா அதே பாகிஸ்தான் வந்து இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா தஞ்சம் கொடுத்துருக்கிறத வந்து பட் பாகிஸ்தானுடைய பேச்சை யாருமே பொருட்படுத்த போறது கிடையாது. இப்போ இங்க அமெரிக்காவுடைய ரோல் அப்படிங்கிறது என்ன, ஏன் இப்போ வந்து ஜாஸ்தியா வந்து இதை வந்து இன்னும் டைட்டன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்க்குறோம். இதில் இந்த SCO சப்மிட் நடந்த பிறகு குறிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து நம்ம தொடர்ச்சியாக கொள்முதல் செய்யக்கூடிய ஆயுதங்கள், ஆயில் சர்வதேச அளவில் வந்து இந்தியாவுடைய எதிர்ப்பின் காரணமாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அழுத்தம், சொந்த நியூயார்க்லேயே வந்து மண்ணக்கவன விஷயம் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து இந்த அமெரிக்காவில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த வெள்ளை மாளிகையை வந்து ஆட வச்சிருக்கு. இப்போ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு அழுத்தத்தை இந்தியாவை நோக்கி தர வேண்டும் அப்படிங்கிறதோடைய விளைவு தான் இப்போ வந்து இது நடந்திருக்கு. நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. குற்றம் செய்த நபராகவே இருந்தாலும் அவருடைய தரப்பு நியாயத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறதா நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்போ இங்கே விசாரணைக்கு வந்து ஷேக் ஹசீனாவை அழைக்கவும் இல்லை, ஷேக் ஹசீனா கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கவும் இல்லை, ஆனால் வந்து மரண தண்டனைன்னு மட்டும் வந்து விதிச்சாச்சு. அப்போது இதோடைய உள்நோக்கம் என்ன? இதோடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்துடையதா, இல்லை அந்த நீதிமன்றத்தை இயக்கக்கூடிய அந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய யூனஸ் உடையதா, இல்லை யூனஸ் இயக்கக்கூடிய அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட நாடுகளுடையதா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். இதில் இப்போ இவங்க வந்து உடனே இந்த தண்டனை விதிக்கப்பட்ட உடனே இந்தியா கிட்ட ஃபார்மலாக ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, ஷேக் ஹசீனாவை வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் என்கிட்ட. ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நபராக இருக்கிறார், ஸோ அவரை வந்து உடனடியாக ஒப்படைக்கணும்னு ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபார்மல் ரெக்வஸ்ட்டுக்கு இந்தியா கொடுத்துருக்க பதிலிருந்தே இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதில் குறிப்பாக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ரிமைன்ஸ் கமிட்டட் டு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் பங்களாதேஷ் பட் டிட் நாட் கமிட் ஆன் தாக்காஸ் கால் டு எக்ஸ்ட்ரிடேட் ஹசீனா அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு எந்த விதமான ஒரு பதிலும் தெரிவிக்கல. ஆனாலும் கூட பங்களாதேஷ் மக்களுடைய நலன் அப்படிங்கிறது வந்து முக்கியம், அதற்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஹாஸ் நோட்டட் தி வேர்டிக்ட் அனௌன்ஸ்டு பை தி இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் ஆஃப் பங்களாதேஷ் கன்சர்னிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. நாங்கள் வந்து இதை கவனிக்கிறோம். ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை இந்தியா வந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட்ல சொன்ன மிக முக்கியமான வேர்டு தான். வி ஆல்வேஸ் என்கேஜ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி வித் தி ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு தட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இது சம்பந்தமாக யாரிடம் பேசுவோம்? மிக முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட வந்து இது சம்மந்தமாக பேசுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம், தண்டனை வந்து இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலில் கொடுத்ததால நாங்கள் உடனே அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து கமிட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த கமிட்மெண்ட்லாம் தாண்டி இப்போது இந்தியா ஒருவேளை அனுப்பாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம நாட்டுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம நாட்டில் தஞ்சம் புகுந்த ஒருவரை நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சட்டத்தின் படியும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால அதில் நமக்கு இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் லா, அதுக்கப்புறம் வந்து பைலாட்ரல் ட்ரீட்டி. நம்மளுடைய இந்திய சட்டங்கள் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் இல்லாமல் நமக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல தான். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ட்ரீட்டி, ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்த ஒரு ட்ரீட்டியில் 2013 இந்த ட்ரீட்டி வந்து நடந்திருக்கு. குறிப்பாக இந்த நாடு கடத்துறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு வந்து நாடு கடத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரீட்டி நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு சரத்து இருக்குது. என்ன அப்படின்னா, த அஃபென்ஸ் மஸ்ட் பி பனிஷபிள் இன் போத் கண்ட்ரீஸ். ஒருவரை நாடு கடத்த வேண்டும் என்றால் அவர் மீதான குற்றம் அப்படிங்கிறது ரெண்டு நாட்டிலுமே குற்றம் அப்படின்னு இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு நாப். அந்த நாப் அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. 6 பேர்களை வந்து கொண்டு விட்டா ஷேக் ஹசீனால ஒரு மரண தண்டனை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்த போராட்டம் உச்சகட்டத்தை நோக்கி போனது, வேற வழி இல்லாமல் அந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுத பிரயோகத்துக்கு நான் உத்தரவிட்டேன். ஆனால் அது இந்த மாதிரி ஆச்சு. அப்போனா ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த போராட்டத்தை தடுக்க வேண்டும் அவங்க போட்ட ஒரு உத்தரவு, அதுவே வந்து கிரைம் ஆகாது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து 6 பேரை கொன்னுட்டாங்க அதுதான் வந்து அதனால வந்து அவங்க மனிதநேயமற்றவர்கள் அரக்கி அவங்கள வந்து உடனே வந்து தூக்கில் போட்டுடணும் அப்படிங்கிறது இவங்களோடதாக இருக்குது. ஸோ பங்களாதேஷில் அந்த 6 பேர் கொல்லப்பட்டது குற்றம் தான். ஆனால் இந்திய ரீதியில் அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பாஸ் பண்ண ஒரு ஆர்டர், அவ்வளோதான். அப்போது இவர்கள் குற்றமாக பார்ப்பது அப்படிங்கிறது நமக்கு குற்றம் கிடையாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது விஷயம், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரெக்வஸ்ட் குட் பி ரெஃப்யூஸ்ட் இஃப் தி அக்யூஸ்ட் வாஸ் ஏபிள் டு ப்ரூவ் த மூவ் வாஸ் அன்ஜஸ்ட் ஆர் அப்ரெசிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இந்த நாடு கடத்தக்கூடிய இந்த தீர்மானத்தை, இந்த கோரிக்கையை வந்து நிராகரிக்கக்கூடிய உரிமையும் இதில் வந்து சேர்த்தே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 6 இந்த டிடியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி ரெஃப்யூஸ்ட் இஃப் த அஃபென்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் நேச்சர். இந்த அஃபென்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேச்சரோட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், குற்றம் சாட்டுறதே ஒரு பொலிட்டிக்கல் நேச்சரோட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்மளால் நிராகரிக்க முடியும் அப்படின்ட்டு ட்ரீட்டி வந்து சொல்லுது. அதாவது 2 நாடுகளுக்கும் இடையில் நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. இப்போது நம்மளுடைய இந்திய சட்டம், இந்த இந்தியாவுடைய நாடு கடத்தல் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இப்போ இந்த சட்டம் வந்து 1962 வந்து இங்கே போடப்படுது. இப்போ இந்த சட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, 1962 ஆக்ட் ஆல்சோ எம்பவர்ஸ் தி இந்தியன் கவர்மெண்ட் டு டினை and stay proceeding or discharge the person of sort depending on the circumstance. கால சூழலுக்கு ஏற்ற வகையில் தேவைப்படுமையானால் அந்த நாடு கடத்தணும் அப்படின்னு வந்து வரக்கூடிய இந்த கோரிக்கையை நிராகரிக்கும் உரிமையை நம்மளுடைய சட்டம், இந்திய சட்டம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஷேக் ஹசீனா நம்மளுடைய பார்வையில் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த கோரிக்கையை இந்தியா நிராகரிக்கக்கூடிய உரிமையும் அதற்கான பவரும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த பைலாட்ரல் ட்ரீட்டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனும் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது, இந்தியாவில் அவங்க இருக்கிறதோ, இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறதோ எவ்விதமான தவறும் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது அல்ல. இது விஷயம். ரெண்டாவது விஷயம், யூனஸ். மிக முக்கியமாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலில் எல்லாத்தையுமே விழுந்து அடித்து இதை வந்து எப்படியாவது சீக்கிரம் வந்து ஷேக் ஹசீனாவை வந்து ஒழித்து கட்டிடணும். அங்கே தேர்தல் பிப்ரவரி மாதம் அங்கே தேர்தலுக்கு முன்பாக ஷேக் ஹசீனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற முழு சிந்தனையில் தான் இந்த யூனஸோடைய அரசாங்கம் வந்து போகுது. அப்போது இந்த யூனஸ் யார்? இந்த யூனஸ் என்கிற நபரே அமெரிக்காவுடைய ஒரு கொத்தடிமை. ஷேக் ஹசீனா அவர் மீது 1000 குற்றச்சாட்டு இருந்தாலும் வங்கதேச மக்களுடைய பிரதிநிதி. இந்த யூனஸ் என்கிற நபர் அமெரிக்கா கிட்ட இவ்வளோ நாளாக பொறுக்கி தின்னுட்டு இப்போ திடீர்னு வந்து வங்கதேசத்தில் வந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை வந்து வெளியேற்றுவதற்கும் ஒரு பின்னணியாக இருந்து கொண்டு இப்போ அவர்களுக்கு எதிராகவே வந்து தூக்கு தண்டனை விதிக்கணும் அப்படின்ட்டு இந்த நபர் சொல்கிறான். அப்படின்னா இந்த நபருடைய பேச்சையும் இந்த நபரால் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய அந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இந்தியாவுக்கும் கிடையாது, ஷேக் ஹசீனாவுக்கும் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, சொல்லக்கூடிய யூனஸ் அப்படிங்கிற நபர் ரொம்ப உத்தமர், புனிதர், வங்கதேசத்துடைய மக்களுடைய நலனில் மட்டுமே குறிக்கோளாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்படின்னா அதை கொஞ்சமாவது யோசிக்கலாம், இல்லை கொஞ்சமாக ஜஸ்டிஃபையாவது பண்ணலாம். அதுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இந்த யூனஸோடைய ஆட்சி வந்த பிறகு எத்தகைய ஒரு அடக்குமுறைகளை சந்தித்தார்கள் அப்படின்னு எவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு. மிக மிக குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரஸ்டுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மைகள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள்னு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அவர்கள் வழிபாடு தளம் வரை தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு இந்த யூனஸுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாட்டுடைய பகுதி, முழு இறையாண்மை பெற்ற இந்தியா போன்ற ஒரு நாட்டுடைய பகுதியை உன்னோட நாடு அப்படின்னு வந்து சேர்த்து கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு வந்து மேப் வெளியிட்ட இந்த குற்றம் அப்படிங்கிறது யூனஸ்க்கு இருக்கா இல்லையா? இப்போ இந்த குற்றத்துக்கு யூனஸ்க்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம்? இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள், அஸ்ஸாம் உள்ளிட்ட அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் சொல்லிட்டு மிக முக்கியமான வடகிழக்கு பகுதிகள் எல்லாத்தையுமே பங்களாதேஷோட இணைத்து இது எல்லாமே வந்து பங்களாதேஷ் தான், இது எல்லாமே ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரிஸ், லேண்ட் லாக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து நீ போய் வந்து சைனாவில் உட்காந்து பேசுகிற அப்படின்னா உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும்? அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சியாளர்கள்
இந்த இது எல்லாத்தையுமே அனுமதிக்கிறது யாருன்னா அந்த அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அரசாங்கமும் பீஜிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், அந்த ஜியோடைய அரசாங்கம் தான். இந்த 2 அரசாங்கம் தான் இந்த கொத்தடிமைக்கு வந்து பிஸ்கெட் போடக்கூடியவங்க. இவர் ஒரு பிஸ்கெட் போடுவார், இவர் ஒரு பிஸ்கெட் போடுவார். இங்கே தீர்ந்து போச்சுன்னா அங்கே சாப்பிடுவார், அங்கே தீர்ந்து போச்சுன்னா இங்கே சாப்பிடுவார். இதுதான் இந்த யூனஸ் போன்ற இந்த கொத்தடிமையுடைய அந்த மனநிலையே. ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த பதிவோட இறுதியாக அதை மீறி, ஏன்னா ஒரு சில இப்போது ரொம்ப ரீசண்டாக பாகிஸ்தானில் வந்து எப்படி வந்து ஒரு சிலர் கொஞ்சம் புத்திசாலினம் இல்லாத நபர்கள் போல வந்து கமெண்ட்லாம் அடிப்பாங்களோ, இப்போ அதே மாதிரி அவங்களும் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஷேக் ஹசீனாவை வந்து உடனடியாக வந்து இந்தியா வெளியேற்றலாம் வந்து இராணுவத்தை அனுப்பணும், வங்கதேசம் வந்து இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்ட்டு. இது வடிவேல் காமெடியை விட ரொம்ப மோசமான ஒரு காமெடி. ஏன் அப்படின்னா, வங்கதேசம் என்ற நாடை ஒட்டுமொத்த நாட்டையும் 2 மணி நேரம் கூட கிடையாது, 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து முட்டி போட வைக்க முடியும் இந்தியாவால். 1971 ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற பேரில் உங்கள் நாடை பாகிஸ்தான் இராணுவம் சூறையாடிய போது கிட்டத்தட்ட 90,000க்கும் அதிகமான அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை முட்டி போட வைத்து, சரணடைய வைத்து, அவங்களுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்தது இந்திய இராணுவம். உங்களுடைய நாட்டை உருவாக்குனதே இந்திய இராணுவம் தான். ஸோ உங்களுடைய நாட்டை உருவாக்கின இந்திய இராணுவத்திற்கு உங்களுடைய கொட்டத்தை மீண்டும் அடக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் பேசும்போது மிகவும் யோசித்து பேசணும் அப்படிங்கிறது தான் வங்கதேச நண்பர்களுக்கு மிக முக்கியமாக. யூனஸ் இன்னைக்கு இருக்கிறாரு, யூனஸ் எங்கள் தலைவர், உலகமாக தலைவர் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் ஆடினீங்க அப்படின்னா நாளைக்கு யூனஸோடைய கதியே என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா அவாமி லீக் ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் அங்கே இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு மோசமாக வெடிக்கும்னு தெரியாது. யூனஸுக்கு என்ன கதினே தெரியல. இல்லை யூனஸ் இருக்கார் அப்படிங்கிற பேரில் வந்து எதையாவது வாய் விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து மிக நிச்சயமாக வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். இதை முடிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தோடு வந்து முடிப்போம். அவர் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன் ராங் மூவ் and this 22 kilometer corridor will become 220 kilometer wide for India. 220 kilometer wide. For India, this is not a strategy, it's survival. இந்த சிக்கன் காரிடார் வச்சு தான் வந்து 22 கிலோமீட்டர் சிக்கன் காரிடாரை வச்சு தான் இந்த பங்களாதேஷ் இருக்கக்கூடிய யூனஸ் வந்து உட்காந்துட்டு உருட்டிட்டு இருக்கிறார். என்ன உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னா, இதை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து எங்கள்தாயிடும், கிரேட்டர் பங்களாதேஷ் உருவாயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதற்கு பதிலடியாக நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மவனை அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த 22 கிலோமீட்டர் காரிடார் இருக்குல்ல, அது 220 கிலோமீட்டர் காரிடாராக மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய டாக்கா இருக்குல்ல, உங்களுடைய கேபிட்டல் டாக்கா இருக்குல்ல, அந்த கேபிட்டலில் உங்களுடைய வங்கதேச கொடிக்கு பதிலாக எங்களுடைய மூவர்ண கொடி பட்டோலி வீசி பறக்குங்கிறது தான் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கை. இது அந்த யூனஸ் போன்ற கொத்தடிமைக்கு வந்து போகணும். ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்தாது. இந்த வங்கதேசத்தில் இனி நடக்க போகிற ஒரு விஷயமும் இந்தியா உன்னிப்பாக கவனிக்கும். தேவைப்பட்டால் அதில் மிக முக்கியமான ஒரு நகர்வை எடுக்கவும் இந்தியா தயங்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடைய இந்த பேச்சு உணர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை விரிவாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.